ஆண்களே, இந்த வயதிற்கு பிறகு பெண்கள் நீங்க செய்யும் இந்த விஷயங்களால உங்கள பிரிஞ்சு போயிடுவாங்களாம். லட்சியம் இல்லாத ஒருவருடன் பெண்களால் இருக்க முடியாது. ஒருவர் தங்கள் இலக்குகளை அடையவும் அவர்களின் கனவுகளை அடையவும் போதுமான ஊக்கம் அளிக்க வேண்டும். மேலும் பெண்கள் தங்கள் துணைக்கு இதுபோல கனவு இல்லை என்பதும் அவர்களின் கனவுக்கு நீங்கள் ஊக்கம் அளிக்காமல் இருப்பதும் பெரிய சிக்கலாக இருக்கும். இது அவர்கள் உங்களுடன் வாழ யோசிப்பார்கள். அந்தந்த வயதில் அந்தந்த விஷயங்களை சரியாக பண்ண வேண்டும் என்று கூறப்படுகிறது. பொதுவாக அனைவருக்கும் 20 வயதிற்கு பிறகு இளமையில் திருமணம் நடக்கிறது. அப்போது நமக்கு வேண்டியவை என்ன, நாம் என்ன விரும்புகிறோம் என்று எதையும் அறியாமல் திருமணம் செய்து கொள்கிறோம். ஆனால் அதன் பிறகு வாழும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு 30 முதல் 40 வரை வயது இவர் அல்லது இவள் நமக்கு சரியான துணை இல்லை என்று தோன்றலாம். இது பெரும்பாலானோர் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு விஷயம். 40 என்பது நீங்கள் வயதானவராகவோ அல்லது இளமையாகவோ இல்லாத வயது. இந்த நேரத்தில் சில பெண்கள் தங்கள் திருமணம் ஒரு முழுமையான ஏமாற்றுத்தனமாக இருந்ததை அல்லது அவர்கள் திருமண உறவை முறித்து கொள்ளாமல் இருக்க உதவியது என்ன என்பதை உணர்கிறார்கள். திருமணம் என்பது பல கடமைகள், பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களுடன் வருகிறது. ஆனால் சில பெண்கள், குறிப்பாக 40 வயதிற்கு மேல் இருந்தால், சில விஷயங்களை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்று உறுதி செய்கிறார்கள். எனவே 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் ஆண்களிடம் உள்ள என்னென்ன பழக்கத்திற்காக அவர்களை விட்டுச்செல்ல நினைக்கிறார்கள் என்று பற்றி இப்பதிவில் காணலாம். 1. வேலையில்லாமல் இருப்பது. 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பொதுவாக வேலையில்லாத ஆணுடன் சகித்துக்கொண்டு வாழ முடியாது. அவர்கள் மற்றொரு பெரியவரை பார்த்து கொள்ளும் உறவில் வயது வந்தவராக இருக்க விரும்பவில்லை. ஒரு வயதில் இரு கூட்டாளிகளும் திருமண உறவிற்கு சமமாக பங்களிக்க வேண்டியிருக்கும் போது ஒருவர் மட்டுமே சமாளிக்க வேண்டியிருந்தால் அது மிகவும் கடினமாக இருக்கும். இது உறவில் வெறுப்பையும் பல்வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். 2. லட்சியம் இல்லாமை. லட்சியம் இல்லாத ஒருவருடன் பெண்களால் இருக்க முடியாது. ஒருவர் தங்கள் இலக்குகளை அடையவும் அவர்களின் கனவுகளை அடையவும் போதுமான ஊக்கம் அளிக்க வேண்டும். மேலும் பெண்கள் தங்கள் துணைக்கு இதுபோல கனவு இல்லை என்பதும் அவர்களின் கனவுக்கு நீங்கள் ஊக்கம் அளிக்காமல் இருப்பதும் பெரிய சிக்கலாக இருக்கும். இது அவர்கள் உங்களுடன் வாழ யோசிப்பார்கள். 3. எப்போதும் தாமதமாக இருப்பது. ஒருவர் சரியான நேரத்தில் செயல்படுவதில் கவனமாக இல்லாமலும் பொறுப்பற்ற முறையில் தாமதமாக வந்தாலும் அது பெண்களுக்கு ஒரு பெரிய ஒப்பந்தமாக கருதப்படுகிறது. நேரத்தை பொருட்படுத்தாதவர்களுடன் இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. ஒரு டேட்டிங்கிற்கு தாமதமாக வருவதால் அவர்கள் சந்திப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்று அர்த்தம். 4. மோசமான சுகாதாரம். மோசமான சுகாதாரம் பல பெண்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. சுகாதாரம் இல்லாத ஆண்களுடன் வாழ அவர்கள் விரும்புவதில்லை. இது உங்களுக்கு பொருத்தமானதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு உறவில் சுகாதாரம் ஒரு பெரிய பங்கை கொண்டுள்ளது. குளிக்காமல், நல்ல துணிகளை உடுத்தாமல், துர்நாற்றம் வீசும் நபருடன் யாரும் இருக்க விரும்புவதில்லை. அவர்களால் இதை சரிசெய்ய முடியாவிட்டால் 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இது உங்களை விட்டு பிரிவதற்கான காரணமாக இருக்கலாம். 5. முயற்சிகள் இல்லாமை. முயற்சியின்மை ஒரு பெரிய திருப்பமாக இருக்கலாம். உறவை மேம்படுத்த அல்லது மாற்ற எந்த முயற்சியும் செய்யாத ஒரு ஆணுடன் ஒரு பெண் இருக்க விரும்ப மாட்டாள். ஒரு மனிதன் டேட்டிங்கில் மோசமாக அல்லது மோசமான உடையில் வந்தால் அந்த பெண் உங்களுடன் இருக்க விரும்ப மாட்டாள். ஏனெனில் இது உங்களின் முயற்சியின்மையை காட்டலாம். 6. அம்மாவின் பையன். அம்மா பையனாக இருக்கும் ஆண்களுடன் இருக்க 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு விருப்பமில்லை. அவர்கள் தங்களையும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கவனம் செலுத்த விரும்பும் வயதில் ஒரு அம்மா பையனாக இருக்கும் எரிச்சலூட்டும் ஆணை பெண்கள் சமாளிக்க விரும்பவில்லை. இந்த வகையான ஆண்கள் தங்களுக்கென்று ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கவில்லை மற்றும் அவர்களின் தாய்மார்களை மிகவும் சார்ந்து இருக்கிறார்கள். அதனால் பெண்களுக்கு பிடிப்பதில்லை.